இப்போ இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா, நேற்று தான் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான டவுட் இருக்குது. அதை தான் கிளியர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து அஃப்ரிட்டல் லா காலேஜ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது ஹானர்ஸ் கோர்ஸ் 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்குது. என்ன டவுட்னா, ஃபஸ்ட்டு டவுட் என்னன்னா, மெரிட் லிஸ்ட், வெயிட் லிஸ்ட் ரெண்டு கட் ஆஃப் விட்டுருக்காங்க. அதில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி இல்லை. வெயிட் லிஸ்ட் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கவங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, ஐயோ நமக்கு சீட் கிடைச்சிருச்சா கிடைக்கலையான்னு. அதுக்கு தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த கட் ஆஃபில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கன்ஃபார்ம். அதுக்கு அதிகமாக இருந்தாலும் சீட் கன்ஃபார்ம், அது எக்ஸாக்டாக இருந்தாலும் சீட் கன்ஃபார்ம். மெயில் வருமானு கேட்டால் சில பேருக்கு வந்து எனக்கு மெயில் வந்துச்சு, நிறைய பேருக்கு வந்து மெயில் வரல. மெயில் வரலனா கூட போயிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பேஜில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதனால எந்த இஷ்யூ வராது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயிட் லிஸ்ட் உள்ளவங்களுக்கு வந்து என்னென்னா சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸில் இருக்கீங்க. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வெயிட் லிஸ்ட் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். மெரிட் லிஸ்ட் எப்படி அலாட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வெயிட் லிஸ்ட் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். நீங்களும் போயிட்டு மெயில் வரலன்னா கூட நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பேஜில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம்னா, எல்லாருமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணிடாதீங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து கேன்சல் ஆகிடும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி மட்டும்தான் அப்லோட் பண்ணணும். திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், ஜெராக்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் இப்போ தான் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்க. 12th மார்க் ஷீட் வந்திருக்காது. 12th மார்க் ஷீட்டுக்கு வந்து ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. அதை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கி அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் வரதுக்கு வந்து 10 days ஆகும்னு சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் என்னன்னா, லெட்ரு மாதிரி சப்மிட் பண்ணுங்கள். லெட்ரு எழுதி, அதாவது இன்னும் இப்போ தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் வர 10 days ஆகும்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணிடுறேன்னு சொல்லி லெட்ரு எழுதி அப்லோட் பண்ணுங்கள். அதனால் நோ இஷ்யூ வராது. சிட்டிக்கு லெட்ரு எழுதி அப்லோட் பண்ணணும். ஒரு A4 ஷீட்டில் இங்கிலீஷ் எழுதினாலும் சரி, தமிழ் எழுதினாலும் சரி, அதனால் நோ ப்ராப்ளம். அப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதில் கட் ஆஃபில் செலக்ட் ஆனவங்க தான் ரேங்க் லிஸ்ட்டு பார்க்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லாருமே ரேங்க் லிஸ்ட்டு பார்க்கலாம். அப்ளிகேஷன் போட்டு எல்லாருமே ரேங்க் லிஸ்ட்டு பார்க்கலாம். அதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1500க்குள்ளே ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, அது ஜென்ரல் ரேங்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட் கன்ஃபார்ம். ஏன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் காலேஜுக்கே சீட் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு மொத்த டோட்டல் சீட்டே மொத்தம் 1510 தான் இருக்குது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குது. செகண்ட் கட் ஆஃப் வருமானு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் முடியட்டும், 25 அப்புறம் வந்து கண்டிப்பாக செகண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. பார்ப்போம் என்னான்னு, வெயிட் பண்ணுங்கள். யாரும் வரி பண்ணிக்காதீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃபில் ஒரு 3 பாயிண்ட் கம்மியாகும், அவ்வளோதான். 3 பாயிண்ட் ஆர் 2 பாயிண்ட் வந்து லெஸ் ஆகும். மற்றபடி செகண்ட் கட் ஆஃப் வந்து எந்த சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ வந்து நிறைய என்னன்னா, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜே வந்து காட்டுது. அதனால ஒரு இஷ்யூ இல்லை. அது வந்து சர்வர் ப்ராப்ளம்னால அப்படி காட்டுது. நிறைய பேர் இன்றைக்கி வந்து அந்த பேஜ் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் அப்படி காட்டுது. அதனால் நாளைக்கு பாருங்கள், இன்னும் 2 days டைம் இருக்குது. அதனால் அவசரப்பட்டு எந்த வேலையும் பண்ணிடாதீங்க. இன்றைக்கே பண்ணால் தான் சீட் கிடைக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் அந்த 2 days பண்ணிட்டால் கரெக்டாக சீட் கிடச்சிரும். உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடி அப்புறம் என்னென்னா, அப்போ உங்களோட ஜிபேயில் வந்து அமௌண்ட் வச்சுக்கோங்க. திங்கக்கிழமை ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபீஸ் பே பண்ணணும். அதில் அமௌண்ட் வந்து ஜிபேயில் வச்சுக்கோங்க. அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் வந்து கஷ்டப்பட வேணாம்ல, அதுதான் வந்து முன்னாடியே சொல்கிறேன். செகண்ட் கட் ஆஃப் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.